இன்றைக்கி நம்ம ஆடு ஒன்று குட்டி போட்டிருக்கு. அதாங்க வேறு யாரும் இல்லை, நம்ம கிறுக்கு கிரேசி. இத்தனை நாள் காத்துக்கிற கிறுக்கு கிரேசியும் குட்டி போட்டிருக்கா. எங்கன்னு கேட்டீங்கன்னா கம்மையில் தான். வாங்க ரெக்கவர் பண்ணுவோம். என்னோடய பேர் வைரம். பயணத்தை ஆரம்பிப்போமா? இப்போ நான் கம்மாவோட நடுப்பகுதிக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் பசப்பாத்தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு நம்மளும் வந்து அடிக்கடி கூட ஒரு நாள் வந்த மாதிரி பூத்தெல்லாம் நிற்கிதுங்க மரம். ஆனால் புல் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இத்தனை நாள் மேட்டுக்காடு பக்கமே இருந்தோம். சரி நான் அங்கே குட்டி போடணும் பார்த்தேன். கடைசியில் இன்றைக்கி சண்டேனால ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வந்து 4 லீவுனால மாற்றி விட்டுருந்தேன். பார்த்தா அங்கேயே குட்டி போட்டுருச்சு. சரி அதனால தான் ஒரு ஆள் சமாளிக்க முடியாது. நம்ம ஒரு ஆள் தான் குட்டியை போய் தூக்கிட்டு வந்துப்போம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கிட்டு வயக்காடு கிட்ட தான் ஆடு இருந்தால் வந்துருச்சு. வயக்காடு தாண்டி வந்துருக்கு. கம்மாக்குள்ளே தான் என்ட்ரி ஆயிடுச்சு. நம்ம பசங்க எத்தனை நாள் மேட்டுக்காட்டில் இருந்தால் இல்லை கம்மாய்க்கு வந்தேன் அப்படியே செந்தட்டியாக தேடி ராவிருப்பாங்க. நல்லா சுற்றிருப்பாங்க. ஏன்னா எத்தனை நாள் கழிச்சு வரும்போது கம்மாயை சுற்றுவான் நம்ம ஸ்கைபாடு. நல்லா தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேகம் கூடிக்கிருக்கு. இன்றைக்கி மழை வருன்றாங்க. ஆனால் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. தெரிஞ்சு அண்ணன் தான் தூக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த அவருக்கு நினைக்கிறேன். குட்டி கருப்பு குட்டியாக போட்டிருக்கா. வித்தியாசமாக கலர் குட்டி போட்டுருப்பான் நினைக்கிறேன். வித்தியாசமாக குட்டி போட்டிருக்கா. போன வருஷம் கலப்பையை போட்ட குட்டியா. சரி அத்தையே சுத்த கற்பத்தை இருக்குது. நான் கிரேசி இந்தா நடக்குதா? பாலை பறிக்கிட்டியா பறக்கணுமா? என்ன நடக்க நிற்கிட்டோம். கலப்பா வெந்தா இதுக்கு முன்னாடி வெந்தா பிறந்தேன். நான் கலப்பா இங்கிட்டோடா. இது பிள்ளை தான் அது. அதான் பின்னாடியே தெரியும். நான் கலப்பா உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே குட்டி தான். இல்லை உனக்கு ஒன்ற மாதிரியே இருக்குடா. என்ன நீ கூட வெள்ளை இருக்கா? அது சுத்த கருப்பாக இருக்குது. கருப்புனுக்கு விழுந்துருக்கும் போல். நம்ம கருப்புனுக்கு தான் விழுந்துருக்கு. திடீர் பாலை குடிக்க போறியா? என்ன டைம் இருக்குது? வீட்டில் போய் குடிச்சிருவோம். வெயில் அடிக்குது. காது மடங்கள் வேறு எல்லாத்தையும் எடுத்துடணும். கடைசி தன்னால் ஈனுவன்னு பார்த்தா இன்றைக்கி கரெக்டாக வந்து கம்மாக்குள்ளேயே குட்டி போகணுன்னு இருக்கேன். ஒரு ராசி கம்மாக்குள்ளே தான் குட்டி போகணுன்ற. வேறு எங்கே நீ குட்டி போடக்கூடாது. எனக்கு கிரேசி கரெக்டாக நம்ம நண்டுவோட பேத்தி பிறந்திருக்கு. என்ன கிரேசி நண்டுக்கு ஒரு பேத்தி. சுத்த கருப்புங்க. எங்கேயுமே வெள்ளை இல்லைங்க. ஒரு மாற்றம் இல்லை. நம்ம கருப்புனுக்கு விழுந்துருக்கு. அப்படியே எந்த மாற்றம் இல்லாமல் கருப்புனுக்கு அப்படி சுத்த கருப்பு விழுந்துருக்கேன். பொட்டைக்குட்டி. நான் கூட இந்த வட்டம் 2 குட்டியாக இருக்குன்னு வச்சேன். ஆனால் ஒரு குட்டி பரவாயில்ல. நல்லா வளர்த்துருக்கா. நீ வீட்டுக்கு போய் பாலை பருப்போம். சரி வாங்க போமா. முடியா வீட்டுக்கு போவோம். வெயில் ஏறி போச்சுன்னு தாங்க மாட்டேன். நீ சும்மா கருப்பு தோல் ஒரு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. பசங்க எல்லாம் நேரம் போகிறாங்க. தண்ணி குடிச்சு வருவோம். கிரிக்கிறேசே நான் அவ்வளோதான். ஒரு நேரம் ரெஸ்ட்டு கொடுப்போம். உனக்கு பழுனா எந்தா அக்கவர் பழுனா எந்தா அக்கவர் குட்டியா கலப்பா இந்தரா. அவன் தங்கச்சி எந்திரா கூட்டு போடா. கலப்பா எந்தரா கலப்பா. நட அவன் பிள்ளைய கொண்டு வரேன். ஒரு பிள்ளை என் கையில் தான் இருக்குது. வீட்டுக்கு போ. தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாடு. கொஞ்சம் நேரம் இந்த இருக்கும் ஒரு பிள்ளை பைக்குள்ளே இருக்கும். தூங்குது எந்த இருக்கும். நீ வாட எங்கிட்ட ஓடி போய் வந்த வழியை திரும்ப வந்தால் உள்ளே இருக்கும். சரி ஓடியா வா போவோம். வா உடச்சி அம்முன்னு தூங்குது. என்ன கத்துற? பயமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. நல்லா தூக்கு. இவளுக்கெல்லாம் ஜிலிச்சுன்னு காற்று அடிக்க. இப்போ கத்த எப்படின்னு கத்துறா. பாருங்க மழை நல்லா மேகம் ஏறிச்சுங்க. நல்லா எனக்கு பின்னாடி மேகம் நல்லா ஏறிக்கிட்டே வருது. மழை வரப்போகுது. முதல் போய் குட்டிக்கு பாலை பறக்கணுங்க. அதான் முக்கியமான வேலை. தண்ணிக்கு விட்டு மதிய வேலை வீட்டில் போட்டு மதியத்துக்கு அப்புறம் அங்கிட்டு மேட்டுக்காடு பக்கம் நான் தான் பற்றி போகணும். ஏன்னா அங்கிட்டு நாய்த்தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது.